ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வாக்குகள் வாங்குவாங்க, எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில நாம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈரோடு மாவட்டத்தில இருக்க பவானி தொகுதி தான் பார்க்க போறோம். பவானி தொகுதி மிகவும் சுவாரஸ்யமான தொகுதி. வாங்க பார்க்கலாம். பவானி தொகுதிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அதிமுகவோட பலம் அதிகமா இருக்கு. சுதந்திரம் பெற்றதுக்கு பின் இங்க வந்து 16 முறை இந்த தேர்தல் நடந்திருக்கு. ஈரோட்டுக்கு அப்புறம் பவானியில தான் அதிகமான தேர்தல்கள் நடந்திருக்கிறத அதாவது ஈரோடும், பவானியும் ஈக்குவலன்ட்டா 16 தேர்தல் நடந்திருக்கிறதுங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது. கோயம்புத்தூர் மாவட்டமா இருந்தப்ப பவானியும் மிகப்பெரிய தலைநகரமா இருந்ததுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில பவானியில அதிமுக தான் மிகப்பெரிய பலத்துல இருக்காங்க. அந்த வகையில அதிமுக 1977, 1980, 1984, 1991, 2001, 2011, 2016, 2021ங்கிற அதாவது கிட்டத்தட்ட இந்த 50 வருஷ கால இடைவெளியில ஒரே தடவ மட்டும் இந்த இடத்துல அதிமுக தோல்வி தழுவியிருக்காங்க. அதையும் பாமக அவர்கள் 2006ல பிடிச்சிருக்காங்கங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்திய தேசிய காங்கிரஸ் 1952, 57, 62ங்கிற முன்னாடி 3 தேர்தல்கள் அதாவது நடந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் நடந்த 52, 57, 62ல இந்த இடத்துல தொகுதியை கைப்பற்றியிருக்காங்க. அடுத்தது திமுக பார்த்தீங்க அப்படின்னா, கட்சி ஆரம்பிச்ச புதுசுல அதாவது அண்ணா அவர்கள் முதல்வரானப்போ 1967, 1971 அதாவது எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்காததுக்கு முன்னாடி இந்த இடத்துல தொகுதியை பிடிச்சிருக்கிறங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் இன்னும் வந்து இந்த தொகுதியை பிடிக்காதது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கு. அடுத்து தமிழ் மாநில காங்கிரஸ் 1966லயும் தொகுதியை பிடிச்சிருக்காங்க. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி 2006ல இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்போ திமுகவோட அலையன்ஸ்ல இருந்ததுங்கிறது குறிப்பிடத்தக்கது. இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இந்த இடத்துல 1989ல இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பவானி தொகுதி தேர்தல்கள்ல 16 தேர்தல்கள்ல பாதி தேர்தல்கள்ல இந்த அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக 8 முறையும், திமுக 2 முறையும், தமிழ் மாநில காங்கிரஸ் 1 முறையும், இந்திய தேசிய காங்கிரஸ் 3 முறையும், பாட்டாளி மக்கள் கட்சி 1 முறையும், இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் 1 முறையும் இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. பவானி சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பார்த்துடலாம். அந்த வகையில பவானி சட்டமன்ற தேர்தல்களை 2016, 2021 தேர்தல்கள் நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2016ல பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அதிமுக சார்பில் கே.சி. கருப்பண்ணன் அவர்கள் போட்டியிட்டு சுற்றுச்சூழல் துறை அமைச்சரானதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. 85,748 வாக்குகளும் 46% இந்த இடத்துல அவங்க பெற்று அந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றுங்கிறது குறிப்பிடத்தக்கது. கே.சி. கருப்பண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியோட மிகப்பெரிய பலமா இருக்காரு. அந்த வகையில பார்க்குறப்போ கே.சி. கருப்பண்ணன் இந்த தொகுதியில வெற்றியும் பெற்றிருக்காரு இரு தேர்தல்களிலும். அடுத்து திமுக சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2016ல சிவகுமார்ங்கிறவர் போட்டிக்கிட்டு 60,861 வாக்குகளும் 32.70% இந்த இடத்துல பெற்று 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இந்த இடத்துல கே.வி. ராமநாதன் அவர்கள் 2006ல இவர் தான் எம்எல்ஏவா இருந்து வெற்றி பெற்றாரு. கே.வி. ராமநாதன் அவர்கள் 20,727 வாக்குகளும் 11.10% தனிச்சு போட்டிட்டு இருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோபால் அப்படிங்கிறவர் போட்டிட்டு 6,927 வாக்குகளும் 3.7% பெற்று இந்த இடத்துல 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தல்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க மறுபடியும் கே.சி. கருப்பண்ணன் அவர்கள் அதிமுக சார்பில் போட்டிட்டு இந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல அதிமுக, பாமக இணைந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய பலம் வாய்ந்ததா இந்த தொகுதி மாறியதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் கே.சி. கருப்பண்ணன் அவர்கள் 1,905 வாக்குகள் அதாவது 50.60% பெற்று இந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றியை அவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்த இடத்துல துரைராஜ் அப்படிங்கிற ஒரு திமுக சார்பில் போட்டியிட்டு 78,392 வாக்குகளும் 39.30% பெற்று இந்த இடத்துல 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் சார்பாக இந்த இடத்துல எம். சத்யா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 10,471 வாக்குகளும் 5.30% பெற்று இந்த இடத்துல அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து மக்கள் நீதி மய்யம் சார்பாக இந்த இடத்துல சதானந்தம் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு 4,221 வாக்குகளும் 2.10% பெற்று இந்த இடத்துல 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி தேர்தலில் கே.சி. கருப்பண்ணன் அவர்கள் மிகப்பெரிய லீடாக இருக்கிறது நம்மளுக்கு தெரியுது. அடுத்து பவானி மக்களவை தேர்தல் விவரங்களை பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம இரு தேர்தல்கள் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் 2019, 2024. அந்த வகையில் 2019ல் இந்த இடத்துல திமுக வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் அதிமுக மிகப்பெரிய ஆளுமை இந்த இடத்துல காட்டியிருக்காங்க. அந்த வகையில் 2019ல் அதிமுக கூட்டணி இந்த இடத்துல ஆட்சியில் இருந்தாங்க, கூட்டணியில் இருந்தாங்க. அப்போ சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இவர் நம்ம கே.சி. கருப்பண்ணனும் இருந்தார். அப்போ அதிமுக 71,207 வாக்குகளும் 33.81% மட்டும்தான் இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க.
அடுத்தது திமுக பார்த்தீங்கன்னா 88,781 வாக்குகளும் 43.54% பெற்று இந்த இடத்துல வெற்றியும் பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5,826 வாக்குகளும் 2.94% பெற்று இந்த இடத்துல 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மக்கள் நீதி மையம் இந்த இடத்துல 7,001 வாக்குகளும் 3.32% பெற்று இந்த இடத்துல அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2024 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு தேர்தல்கள்ல இந்த இடத்துல அதிமுக தனிச்சு தான் போட்டியிட்டாங்க. அந்த வகையில அதிமுகவும், திமுகவும் ஒரு சரிசமமான பலத்துல தான் இருந்தாங்க. அதாவது திமுக மிகப்பெரிய கூட்டணி பலத்தோட இருந்துச்சு. அதிமுக தனிச்சு இந்த இடத்துல 68,686 வாக்குகளும் 33.36% மட்டும் இந்த இடத்துல பெற்றிருக்கிறாங்க. அதே கூட்டணி கட்சிகளோட இணைந்து செயல்பட்ட திமுகவுக்கு 69,541 வாக்குகளும் 33.71%, 77% இந்த இடத்துல பெற்றிருக்காங்க. குங்குமணத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, பவானி தான் குங்குமணத்தோட இறுதிக்கட்ட தொகுதியா இருக்கு. அந்த வகையில பார்க்குறப்போ இந்த இடத்துல அதிமுக தன் பலத்தை இந்த இடத்துல நிரூபிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. அடுத்தது என்டிஏ சார்பில் இந்த இடத்துல போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் 27,644 வாக்குகளும் 13.43% பெற்று இந்த இடத்துல 3ஆம் இடத்துல அவங்க இருக்கிறாங்க. கண்டிப்பா இந்த இடத்துல பாஜக, அதிமுக, பாமக கூட்டணியில 2024 தேர்தலை சந்திச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த திருப்பூர் தொகுதியை மிக சுலபமா கைப்பற்றியிருப்பாங்க அப்படிங்கிறதுல குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் இந்த தொகுதியில பார்த்தீங்கன்னா 2024 15,223 வாக்குகளும் 7.39% பெற்று இந்த இடத்துல 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல குறிப்பிடத்தக்கது. அடுத்து பவானி தொகுதி தேர்தல் 4 தேர்தல்களை நம்ம அனலைஸ்க்காக எடுத்திருக்கோம். அந்த வகையில அதிமுக அந்த தொகுதியில 2016 46%, 2019 33.81%, 2021 50.60%, 2024 30.36% இந்த இடத்துல வாங்கி அவங்க ஒரு கன்சிஸ்டன்சியான வாக்குகள் பெற்றிருக்காங்க. கூட்டணியோட சேர்ந்தா ஒரு மாதிரி பலமா இருக்கு, தன்னிச்சு நின்னா ஒரு மாதிரி பலமா இந்த இடத்துல கேசி கருப்பண்ணன் அவர்கள் மிகப்பெரிய ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா திமுக பொறுத்தளவுக்கு இந்த தொகுதி எப்பயுமே எட்டாக்கணியா இருக்க காரணத்தினால இந்த 2016லயும் 32.70%, 2019 43.54%, 2024 39.30%, 2024 33.77% மட்டும்தான் இந்த இடத்துல அவங்க ஜஸ்ட் பாஸ் தான் எல்லா நேரத்துலையும் ஆயிட்டு இருக்காங்க. அந்த வகையில பார்க்குறப்ப இந்த முறை தேர்தல் வந்து இந்த இந்த தேர்தல் வந்து தோப்பு வெங்கடாச்சலம் அப்படிங்கிறவர் மாவட்ட செயலாளராக திமுக சார்பில் இங்கே இருக்கிறாரு. அந்த வகையில் இந்த தேர்தல் மிகப்பெரிய களம் காண வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016 3.7% வாங்கியிருக்காங்க. மற்ற தேர்தலில் ஒப்பிடுறப்ப இந்த தொகுதியில் அவங்க கொஞ்சம் ஃபர்ஸ்ட் தேர்தலையே நல்ல ஒரு மதிப்பெண் வாங்கியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். வாக்கு சதவீதம் 2019 3.32%, 2021 5.30%, 2024 7.39% இந்த இடத்துல நாம் தமிழர் வாக்கு வச்சிருக்கிறதுங்கிறது. அடுத்ததா பார்த்துட்டீங்க அப்படின்னா பவானி தொகுதி வாக்காளர் நிலவரத்தை பார்த்துருவோம். பவானி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்த வாக்காளர்களா 2,37,909 பேர் இருக்காங்க. வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல ஆண்கள் வந்து 1,16,300 ஆண்களும் 1,21,590 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 3ஆம் பாலினத்தவர்கள் 19 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 39,309 ஆண்களும் 41,097 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35% பக்கமாக இந்த இடத்துல அந்த வாக்காளர்கள் இருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் மிடில் ஏஜஸ்ன்னு கூடப்படுறவங்க 49,776 ஆண்களும் 52,041 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா 41% இருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 54 வயசுல இருந்து 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்க 27,214 ஆண்களும் 28,452 பெண்களும் இந்த இடத்துல 23% வாக்காளர்கள் இருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வாக்காளர்கள் குறைவாக காணப்படுற காலத்தினால இந்த இடத்துல ஒரு கணிசமான மிடில் ஏஜர்ஸ் இருக்கிறதுங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அடுத்து பவானி தொகுதி வாக்கு சதவீதம்னு பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா 8 முறை தேர்தல்கள்ல இந்த எடுத்திருக்கோம். அந்த வகையில 1989 62.70ஆகவும், 1991 68.20ஆகவும், 1996 72.40ஆகவும், 2001 60.80ஆகவும், 2006 74.60ஆகவும், 2011 81.40ஆகவும், 2016 82.40ஆகவும், 2021 85% இந்த இடத்துல போல இருக்கிறதுங்கிறது ஒரு நற்செய்தியாக இந்த இடத்துல பார்க்கப்படுகிறது. ஆக மொத்தத்தில் பவானி தொகுதி வாக்காளர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வாக்களிக்க தயாராக இருக்காங்க அப்படிங்கிறது இருக்கு. இது 100% ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட முக்கிய நோக்கமா நம்ம கருதப்படுது. அந்த வகையில் 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதம் இந்த தொகுதியில் 83.07% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து 100ஆ மாத்துறதுக்கு இந்த தொகுதி மக்கள் கண்டிப்பா முயல்வாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. அடுத்ததா பார்த்துட்டீங்க அப்படின்னா 2026 தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு சதவீதம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆஸ் யூஷுவல் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு.
கேசி கருப்பண்ணன் அவர்கள் தான் இந்த இடத்துல இந்த தொகுதியில நிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா நாங்க பேசப்பட்டுட்டு வருகிறது. அந்த வகையில பார்க்கிறப்ப கேசி கருப்பண்ணன் அவர்கள் இந்த தொகுதியில 44.62% 88,185 வாக்குகளும் பெற்று வெற்றி பெறறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, அதிமுகவ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, பவானி ஒரு கோட்டையா அவிங்க கட்டமைச்சுட்டு வராங்க. அந்த வகையில பார்க்கிறப்போ 2006ல பாமக உள்ள வந்ததுக்கப்புறம், திமுகவோட சேர்ந்ததுக்கப்புறம் தான் அவிங்க தோல்வி இந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த தடவ பாமக அதிமுகவோட தான் இருக்க போற சூழ்நிலை வந்த காரணத்தினால, கண்டிப்பா இந்த இடத்துல அதிமுக வெற்றி பெறறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால குறிப்பிட முடியும். அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, திமுக அதாவது அதிமுக உருவாகாததற்கு முன் வந்து இவிங்க இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பட் அதிமுக உருவானதுக்கு அப்புறம் இவங்களால இங்க சோபிக்க முடியாமயே போயிட்டு இருக்கு. அந்த வகையில பார்க்குறப்ப 32.83%ம் 64,887 வாக்குகளும் இந்த இடத்துல பெறறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இங்க இருக்கிற மாவட்ட செயலாளரா இப்ப வந்து தோப்பு வெங்கடாச்சலம் அவர நியமிச்சிருக்காங்க. அவர் அதிமுகலிருந்து வந்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த அந்த வகையில பவானி தொகுதியில அவரோட ஆதிக்கம் இப்ப கொஞ்சம் அதிகமா செலுத்த ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ பவானி தொகுதி அவர் கைப்பற்ற மிகப்பெரிய வாய்ப்புகள் அவர் உருவாக்கிக்குவார் அப்படின்னு நம்பலாம். ஆனா கேசி கருப்பண்ணன் அவர்கள் வந்து ஒரு மக்களோட மக்களா அவர் எனி டைம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு மக்களை சந்திச்சுட்டு அவர் இருக்கிறது காரணத்தினால இந்த தொகுதி மாறத்துக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஆனா ஒரு வாய்ப்பு இருக்கிறத பார்க்கலாம். நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7.85% இந்த இடத்துல வாங்குறதுக்கும் 15,514 வாக்குகள் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது. நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில ஒரு ஒரு 5% 6% வாக்குகளை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வகையில் இந்த தடவையும் 8% தான் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புதுவரவா இருக்கிற தமிழக வெற்றி கழகம் அது 13.11%ம் 25,904 வாக்குகளும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பவானியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தாவேகாவோட செயல்பாடுகள் கொஞ்சம் லோவா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அந்த வகையில பார்க்குறப்ப பவானியை பொறுத்த அளவுக்கு அதிமுக, திமுக இந்த மாதிரி பேட்டர்ஸ் தான் போயிட்டு இருக்கும். அதிமுக இங்க சற்று திமுக விட பலம் வாய்ந்ததாக இருக்கிறது கருதப்படுகிறது. அந்த வகையில பார்க்குறப்போ இது என்னோட தொகுதி அப்படிங்கிறதுனால நான் இங்க தான் வசிக்கிறேன் அப்படிங்கிறனால எனக்கு இந்த இடத்துல அதிமுகவோட வேலைகள் தான் அதிகமா தெரியுது. தாவேகா இன்னும் வந்து அவங்க பூத் ஸ்லிப் கூட அவங்க என்னென்னு பார்க்காம இருக்கிறத எங்க ஊர்ல கூட 30 பேர் தான் இருக்காங்க தாவேகால. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ இனிமேல் இதை அதிகமா படுத்தணும் அப்படிங்கிறதுல தாவேகா முழு கவனத்தோட இறங்கி வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2026 தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு சதவீதம் எவ்வளோன்னு பார்த்துருவோம். அந்த வகையில் அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமக, தேமுதிக, தமாக போன்ற கட்சிகள் இணைந்திருக்க காரணத்தினால இணைக்க போற காரணத்தினால 44.62% கண்டிப்பா இந்த இடத்துல வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போன தடவை 50% வாங்கினது தமிழக வெற்றி கழகம் இந்த இடத்த அதை வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்ற அதிமுக, திமுக தொகுதிகளெல்லாம் கை வைக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மக்களோட நிலைப்பாடுகள் என்ன அப்படிங்கிறது தேர்தலுக்கு அப்புறம் தான் யாராலையும் கணிக்க முடியும். நம்மளோட ஒரு அப்ராக்சிமேட் தான் சொல்ல முடியும். அந்த வகையில் அதிமுக கூட்டணி இந்த இடத்துல 44.62% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பலம் வாய்ந்த கூட்டணிகளா இருந்தாலும் அந்த வகையில பார்க்குறப்ப திமுகக்கு இந்த இடத்துல 32.83% இருக்கு. இந்த தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐ, சிபிஎம், தேசிய காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ், அப்புறம் விசிகா, மக்கள் நீதி மையம், மதிமுக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பல கட்சிகள் திமுக கூட்டணியில் இருந்தாலும் 32.83% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதிப்படுத்த முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தன்னிச்சையா போட்டியிடுற அதாவது நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா 7.85% வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க இந்த இடத்துல வந்து 5 to 6% வாக்குகளை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில பார்க்குறப்போ இந்த தொகுதியில அவங்க 7.85% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால நம்ப முடியும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் இந்த தொகுதியில மிகப்பெரிய கேசி கருப்பண்ணன் அவர்களை மீறி இந்த இடத்துல வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் உருவாக்க அவங்க காத்துட்டு இருக்கணும். அந்த வகையில் அதிமுக வீழ்த்துறது இந்த தொகுதியில மிகப்பெரிய கடினமான வேலைகளா இருந்தாலும் அதை தமிழக வெற்றி கழகம் எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு 13.11% வாக்குகள் வாங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில மினிமமா இருக்கிற வாக்குகள் இந்த 13.11 தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் கைக்கு உடனுக்குடனே வரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட தொகுதி எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்கோ அதை விட எல்லா தொகுதியிலும் எப்படி இருக்கு, இந்த டேட்டாஸ் எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஆசையும் எங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த உழைப்பை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக அர்ப்பணிக்கிறோம். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.